இந்த மூளை காய்ச்சல் நோய் எவ்வாறு மக்கள் மத்தியில் தாக்கம் செலுத்துகின்றது, இதன் அறிகுறிகள் என்ன? அது ஒரு வைரஸால் ஏற்பட்ட ஒரு காய்ச்சலாக காணப்படுகிறது. என்று சொன்ன ஒரு வைரஸால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காய்ச்சல் இன்னும் இலங்கையின் மற்ற பகுதிகள் இன்னும் பெரியளவில் பெரிதாக ரிப்போர்ட் பண்ணப்படையில் இந்த சில இடங்கள்லாம் வைரஸ் காய்ச்சலாக காணப்படுகின்றது. அசுத்தமான நீர் என்பனவற்றை அருந்தும் போது, அதாவது ஃபீக்கோரல் என்று கூறுகிறோம், இந்த கிருமி உள்ள நீர்கள் அசுத்தமான நீர்களை அருந்தும் போது இந்நோயானது ஏற்படுகின்றது. அதனை தவிர இந்நோயானது இருமும் போது நமது ரெஸ்பிரேட்டரி சுவாச துளிகள் மூலமும் ஒருவரிலிருந்து மற்றவருக்கு நோயானது ஏற்படுகின்றது. சாதாரண காய்ச்சலுக்கும் இந்த மூளை காய்ச்சலுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த நோய்க்குரிய இந்த குணங்குறிகள் ஏற்பட்டவுடன் உடனடியாக வைத்திய ஆலோசனைகள் கட்டாயமாக எடுக்க வேண்டும். இதன் மூலம் நாங்கள் இப்போ உங்களுக்கு மூளை காய்ச்சல்னு சொன்னால் தனியே இப்போ நாங்கள் பரவலால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யார்? எல்லாரும் இந்த நபர் அந்த ஊரில் அந்த பாடசாலையில் அல்லங்க போய் வந்த மூளைக்காய்ச்சல் இருக்கிற இடங்களில் போய் வந்தாருன்னு சொன்னால் கட்டாயமாக நாங்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனை எடுக்க வேண்டும். சமூக மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயமாக இலங்கையில் முக்கியமாக பேசும் பொருளாக இருக்கின்றது ஒரு மூளை காய்ச்சல் நோய். இந்த மூளை காய்ச்சல் நோய் எவ்வாறு மக்கள் மத்தியில் தாக்கம் செலுத்துகின்றது, இதன் அறிகுறிகள் என்ன? இப்படியாக பல மக்கள் மத்தியில் சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்த வண்ணம் உள்ளன. அதை ஒரு வைத்தியர் மூலமாகத்தான் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். அந்த வகையில் எங்களுடன் இணைந்திருக்கிறார் பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போ மூளை காய்ச்சல் நோய்ன்றது இலங்கையில் மிகவும் ஒரு பேசும் பொருளான ஒரு நோயாக பார்க்கப்பட்டு வருது. அதை பற்றி சில கேள்விகள் கொண்டு வந்திருக்கிறோம். அதை பற்றி நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும். டாக்டர், முதலாவதாக இந்த இலங்கையில் பரவிட்டு வர இந்த மூளை காய்ச்சல் நோய் துல்லியமாக இந்த வகையை சார்ந்தது, அது என்ன மாதிரியானது? இலங்கையில் காலத்துக்கு காலம் மூளைக்காய்ச்சல் நோய்களான ஏற்படுத்தி கொண்டு இப்போ பல்வேறு வகையான கிருமிகளால் ஏற்படுகின்றது. பொதுவாக வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற கிருமிகளால் ஏற்படுகின்றது. மலேரியா அதாலும் ஏற்படுகின்றது. இப்போதைய காலகட்டத்தில் இலங்கையில் பொதுவாக குறிப்பிட்ட எல்லா இடங்களிலும் இல்லை, குறிப்பிட்ட சில பகுதிகளில் பதுள, நுவரெலியா, மாத்திரை போன்ற சில இடங்களில் அண்மையாக கடந்த சித்திரை மாதத்திலிருந்து சில வகையான மூளைக்காய்ச்சல் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மூளைக்காய்ச்சலானது திடீரென பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது ஒரு வைரஸால் ஏற்பட்ட ஒரு காய்ச்சலாக காணப்படுகிறது. என்று சொன்ன ஒரு வைரஸால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காய்ச்சல் இன்னும் இலங்கையின் மற்ற பகுதிகள் இன்னும் பெரியளவில் பெரிதாக ரிப்போர்ட் பண்ணப்படையில் இந்த சில இடங்கள்லாம் வைரஸ் காய்ச்சலாக காணப்படுகின்றது. ஓகே டாக்டர். அடுத்தது நோய் ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு பரவுது. அது எப்படி பரவும்? பொதுவாக ஒரு கிருமி தொற்று என்று சொன்னால் நாங்கள் பார்க்கணும் எவ்வாறு இது மற்றவர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறோன்னு பார்ப்போம். இப்போ பொதுவாக டெங்குவை பார்த்தோம்னு சொன்னால் என்ன, ஏடிஸ் நுழம்பின் மூலம் ஒருவரிலிருந்து மற்றவர்களுக்கு பரவுகின்றது. இந்த காய்ச்சலை பார்த்தோம்னா இப்போது வருகின்ற மூளைக்காய்ச்சல் நோயானது அது அசுத்தமான நீர் என்பனவற்றை அருந்தும் போது, அதாவது ஃபீக்கோரல் என்று கூறுகிறோம், இந்த கிருமி உள்ள நீர்கள் அசுத்தமான நீர்களை அருந்தும் போது இந்நோயானது ஏற்படுகின்றது. அதனை தவிர இந்நோயானது இருமும் போது நமது ரெஸ்பிரேட்டரி சுவாச துளிகள் மூலமும் ஒருவரிலிருந்து மற்றவருக்கு நோயானது ஏற்படுகின்றது. ஓகே டாக்டர். அடுத்தது சாதாரண காய்ச்சலுக்கும் இந்த மூளை காய்ச்சலுக்கும் என்ன வித்தியாசம்? அடுத்தது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வைத்தியரை அணுக வேண்டும். கட்டாயம். இப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு பல்வேறு வகையான காய்ச்சல் நமக்கு ஏற்படுகிறது. உடனடியாக எல்லா காய்ச்சலுக்கும் நாங்கள் வைத்தியரை அணுகவில்லை. வீட்டில் நாங்கள் கை வைத்தியம் பார்க்கின்றோம். நோமலான பேராசிட்டமால் சிரப் போட்டுட்டு காய்ச்சல் விட்டால் நாங்கள் நோமலாக விட்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த மூளைக்காய்ச்சல், இந்த வைரஸால் ஏற்படுகின்ற மூளைக்காய்ச்சலுக்கு என்னென்ன குணங்குறிகள் கட்டாயமாக எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. ஒரு காய்ச்சலோட பாரதூரமான தலையிடி, வலிப்புத்தன்மை ஏற்படுகின்றது, சுயநினைவு இல்லாமல் ஒரு மாறாட்டத்தன்மை, சுயநினைவு இழக்கிற தன்மை இருக்கிறது, தாங்கிற சக்தி என்பன ஏற்படும் போது கட்டாயமாக ஒரு மூளைக்காய்ச்சக்கூடிய அறிகுறிகள் இருக்கும். எல்லாரும் இந்த நபர் அந்த ஊரில்
பாடசாலையில் அல்லங்க போய் வந்த மூளைக்காய்ச்சல் இருக்கிற இடங்களில் போய் வந்தாருன்னு சொன்னால் கட்டாயமாக நாங்கள் வந்து உடனடியாக வைத்திய ஆலோசனை எடுக்க வேண்டும். அடுத்தது டாக்டர், இந்த நோய் பரவலால் வந்து அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யார்? பொதுவாக இந்நோய் நாங்கள் வந்து அதாவது இந்த பாடசாலை எங்களோட கல்வி அமைச்சும் வந்து ஒரு பெரிய சர்க்குலர் விட்டுருக்குது. பாடசாலை இவர் வந்து சிறுவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் இந்நோயால் பாதிக்கப்படுகிற தன்மையானது கூடுதலாக காணப்படுகிறது. ஆகவே கட்டாயம் அவர்களுக்கு வந்து இதை பற்றி விழிப்புணர்வு கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொரு மட்டத்திலும் செய்ய வேண்டும். அடுத்தது டாக்டர், மருத்துவமனையில் வந்து இந்த நோய் வந்து எப்படி கண்டறியப்படுறது? இந்த மூளைக்காய்ச்சக்கூடிய குணங்குறிகள் வந்த ஒருவர் வந்து வைத்தியசாலையில் அனுமதித்தவுடன் நாங்கள் பல்வேறு வகையான ரத்த ரிப்போர்ட் செய்கின்றோம். பிளட் மாதிரிகள் எடுக்கின்றோம், ரத்தங்களை சோதிக்கின்றோம், யூரினை சோதிக்கின்றோம். அதனை தவிர ஸ்பெஷலாக அந்த பிரத்யேகமாக இந்த நோய் தான் ஏற்படுத்துக்குன்னு சொல்லி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் இந்த சிஎஸ்எஃப்னு சொல்லி எங்களோட மூளையிலிருந்து ஒரு பதார்த்தத்தை இடுப்பிலிருந்து குத்தி எடுத்து அதுக்குரிய அந்த டெஸ்ட்டுகள் செய்கின்றோம். கல்ச்சர் என்ற டெஸ்ட் செய்கின்றோம், பிசிஆர் என்ற டெஸ்ட் செய்கின்றோம். அதன் மூலம் இது கன்ஃபார்ம் பண்ணப்படுகின்ற இந்த நோய். அல்லது வந்து அந்த நோயாளியின் மெல்லத்தில் டெஸ்ட் செய்து அதன் மூலம் இதை நாங்கள் செய்கின்றோம். அதனை தவிர இந்த நோயாளியின் வந்து தொண்டையில் வந்து சில மாதிரிகளை எடுத்து அதன் மூலமும் இந்த நோயை வந்து கன்ஃபார்ம் இந்த நோய் தான் ஏற்படுத்துகன்னு சொல்லி டெஸ்ட்டுகளை வந்து செய்கின்றோம். இந்த நோய்க்கு என்ன வகையான சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது? இந்த நோயை வந்து ஆரம்பத்திலேயே நாங்கள் குணப்படுத்த முடியுமா? இது நாங்கள் கூறிய போல் இந்த நோய்க்குரிய இந்த குணங்குறிகள் ஏற்பட்டவுடன் உடனடியாக வைத்திய ஆலோசனைகள் வந்து கட்டாயமாக எடுக்க வேண்டும். இதன் மூலம் நாங்கள் இப்போ உங்களுக்கு மூளைக்காய்ச்சல்னு சொன்னால் தனியாக இப்போ நாங்கள் இந்த காய்ச்சலை பற்றி யோசிக்க தேவையில்லை. பல்வேறு வகையான காய்ச்சல்கள் இருக்கு. இப்போ ஒரு ஆள் இந்தியாவிலேருந்து வந்தவன்னு சொல்லி யோசிச்சோம்னா மலேரியா காய்ச்சலாக வந்து மூளைக்காய்ச்சல், மூளை மலேரியா இருக்கலாம். அல்லது இப்போ டெங்கு காய்ச்சலுக்கும் சில வேளை அருமையாக மூளைக்காய்ச்சல் ஏற்படலாம். நம்ம இந்த வைரஸாலையும் இந்த இப்போ புதுசாக வந்த என்ட்ரோகோக்கஸ் வைரஸாலையும் வந்து மூளைக்காய்ச்சல் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த குணங்குறிகள் வந்த உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நாங்கள் அதுக்குரிய டயக்னோசிஸ், அதாவது இதுதான் இந்த வருத்தமானு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணினோம்னு சொன்னால் அதுக்குரிய சிகிச்சை முறைகளை உடனடியாக நாங்கள் இதுக்குரிய ஸ்பெஷலான அந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் இருக்கினோம் நுண்ணிய சிறப்பு அவர்களுடைய ஆலோசனையின்படி உடனடியாக நாங்கள் தொடங்குகிறோம். தாமதிக்காது. நாங்கள் வந்து பொதுவாக இது நாங்கள் ஒரு காலம் நாங்கள் இந்த கன்ஃபர்மேஷனோ டயக்னோஸ் பெற மட்டும் நாங்கள் வெயிட் பண்ண உடனடியாக நாங்கள் இதுக்குரிய மருந்து மாதலை தொடங்குகின்றோம். ஓகே டாக்டர், அடுத்தது வந்து இதுக்கான தடுப்பூசியை வந்து இலங்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா? யாரெல்லாம் இதுக்கான தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும்? இதுக்குரிய தடுப்பூசியை பற்றிய இது வந்து இன்னும் இலங்கையில் இதுக்குரிய தடுப்பூசியானது காணப்படவில்லை. அதொரு ஒரு இதான் இருக்கிறது. வருங்காலங்கள் இதுக்குரிய நடைமுறைகள் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. இன்னும் இதுக்குரிய தடுப்பூசியானது இலங்கையில் இல்லை. ஓகே டாக்டர், அடுத்தது வந்து வீடுகள்லையும் சரி நாங்கள் வெளியில் போகிற இடங்கள்லையும் சரி எவ்வாறான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும்? கட்டாயம் இதைத்தான் நாங்கள் இல்லை அந்த மக்கள் மத்தியில் கூடுதலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. இது வந்து ஒரு தொற்று நோய். இது வந்து ரெண்டு வகையாக தொற்றலாம். ஒன்று வந்து எங்களுடைய ஃபீக்கோ, அதாவது மெலம் செலம் எங்களோட வொமிட்ட சக்தி என்பவற்றை தொற்றலாம். ரெண்டாவது நாங்கள் இருமும் போது அந்த ரெஸ்பிரேட்டரி அந்த சுவாச துளிகள் மூலம் தொத்தலாம். ஆகவே வந்து கட்டாயமாக நாங்கள் மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வை செய்ய வேண்டும். ஒவ்வொரு பாடசாலை அதிபர், பெற்றோர்கள், ஆசிரியர் கடமை என்னவெனில் மாணவர்களுக்கு வந்து இதை பற்றிய ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்க வேண்டும். முதலாவதாக வந்து நாங்கள் குடிக்கும் நீர் வந்து கட்டாயமாக வந்து ஒரு சுட்டாரிய தூய்மையான நீராக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக வந்து நாங்கள் எப்போது இருமும்போது தும்மும்போது கட்டாயமாக வாயை மூடி இருமல் வேண்டும். கைக்குட்டைகள் டிஷ்யூவை பாவிக்க வேண்டும். அவை பாவித்தவன் தகுந்த முறையில் அவை வந்து நாங்கள் வந்து அந்த வேஸ்ட்டுகளை வந்து அகற்றுதல் வேண்டும். அதை பற்றி மாணவர்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும். மூன்றாவது வந்து நாங்கள் இந்த நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் கட்டாயம் வந்து அந்த நோயாளிகளை வந்து தனிமைப்படுத்த வந்து சாலச் சிறந்தது. இதன் மூலம் மற்றவர்களுக்கு வந்து இது நோய் பரவாது. ஏன் நாங்கள் பாடசாலை மட்டத்தில் கூடுதலாக கவனம் எடுக்கணும்? இது பாடசாலைகள் தான் ஒரு வகுப்பறை ஒரு 30க்கு மேற்பட்ட ஒன்றாக இருக்கிறார்கள். இது இலகுவாக நோயானது பரவக்கூடிய சாத்தியக்கூறு கூடுதலாக காணப்படுது. ஆகவே ஒருவருக்கு குணங்குறிகள் வந்தால் கட்டாயமாக அவர்களை வந்து தனிமைப்படுத்துவதன் மூலம் மற்றவர்களுக்கு நோயானது பரவாமல் தடுக்கலாம். இதன் மூலம் எல்லோருக்கும் இது ஒரு நன்மையாக காணப்படுகின்றது. எல்லா மட்டங்களிலும் ஒரு பொதுவான நன்மையாக காணப்படுகின்றது.
ஓகே டாக்டர், அடுத்தது வந்து இறுதியாக வந்து எங்களுடைய நேயர்களுக்காக வந்து இந்த மூளைக்காய்ச்சல் நோய் பற்றி உங்களுடைய தரப்பு அறிவுரைகள் சில என்ன சொல்ல முடியுமா? நேயர்களுக்கு நான் கூறுவதுன்னு சொன்னால் இதை பற்றிய ஒரு பெரிய நீங்கள் பீதி கொள்ள தேவையில்லை. இதற்குரிய இந்த நாங்கள் ஏன் இதை பற்றி கூடுதலாக கூடுவோம்னு சொன்னால் இந்த மூளைக்காய்ச்சல், மூளையானது ஒரு கட்டாயமான ஒரு மிக பிரதானமான அங்கமாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இந்த நாங்கள் அலட்சியப்படுத்தினால் பல்வேறு வகையான தாக்கங்களை நாளுடைய காலப்போக்கில் பல வருடங்களுக்கு பிறகு ஏற்படுத்த சாத்தியக்கூறு கூட. ஆகவே இந்நோயை பற்றிய நான் கூறிய குணங்குறிகள் தலையிடி, காய்ச்சலுடன் தலையிடி, சக்தி, வலிப்புகள் அல்லது சுயநினைவுகள் தன்மை இருந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெறுவதன் மூலம் பிற்காலங்களில் வருகின்ற மூளை சம்பந்தமான நோய் செயற்பாடுகள் குறைவதன் மூலம் நாங்கள் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் நோயை பரப்புவதிலிருந்து தடுத்து கொள்ளலாம். ஆகவே தான் எல்லோரும் இதை பற்றி ஒரு அறிவு வந்து கட்டாயமாக எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஆக இதை நீங்கள் ஒரு பீதி கொள்ள தேவையில்லை. நாங்கள் இதுக்குரிய இந்த அறிவை பெற்று அதன் மூலம் கடைப்பிடிப்போமானால் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழலாம். ஓகே, மிகவும் நன்றி டாக்டர். உங்களுடைய நேரத்தையும் செலவழித்து எங்களுக்காகவும் எங்களுடைய நேயர்களுக்காகவும் சில பயனுள்ள தகவல்களை எங்களுடைய பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு மிகவும் நன்றி. நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.